இந்த இருதய மாரடைப்புக்கு காரணம் என்ன? இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு, அப்படி தானே? இந்த இரத்த குழாய் உள்பக்கத்துக்கு பாதிப்பு என்ன காரணம் என்ன? இரத்த குழாய்க்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெளிவாக இதை எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும்னா எப்படி? முழுமையாக சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். முழுமையாக சரி பண்ணணும்னா பேலன்ஸ் டயட். அதனால நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மாத்திரையெல்லாம் ஒழுங்காக தான் சாப்பிடுவாங்க. மாத்திரையும் ஒழுங்காக தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இன்சுலின் ஒழுங்காக தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருந்த போகிற கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கோம்? உங்களுக்கு என்ன வந்திருக்கோம்? இருதய மாரடைப்பில் இறந்து போகிற நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ எது ரொம்ப முக்கியம்? எது ரொம்ப ஆபத்தானது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இதை முழுமையாக சரி பண்ணணும்னா எப்படி? இதை முழுமையாக சரி பண்ணணும்னா பெஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக என்ன சொல்கிறது புரியும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரையை மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. ஓகே.